தந்தி பார்வை செய்திகள். அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை புலம்பும் முதியவர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு மருத்துவர்கள் பற்றாக்குறையால் தனக்கு மருத்துவம் பார்க்காமல் அலைக்கழிப்பு செய்வதாகவும் மருத்துவர்களை தமிழக அரசு நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தந்தி பார்வை செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் அண்ணாதுரை. இங்கே காது மூக்கு தொண்டை நிபுணர் இல்லைன்ட்டா ஒரு டாக்டர் அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து காலையெல்லாம் பரிசோதிக்கலை. அவங்க வந்து ஒரு ஊசியும் மாத்திரையும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க சரியாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து நான் வந்து 3 நாள் மாத்திரை கொடுத்தேன். 3 நாள் நேரத்தோட முடிஞ்சு வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு காலையில் வர்றேன். வந்தால் வந்து இன்னொரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், காது மூக்கு தொண்டை நிபுணர்கள்லாம் இங்கே கிடையாது, நீங்கள் வேணும்னா வந்து சிவகங்கைக்கு போங்க, இல்லாட்டா இது புதுக்கோட்டைக்கு போங்க, அங்கே தான் காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் இருக்கா, இங்கே அப்பாயின்மெண்ட்டே பண்ணலை அப்படிங்கிறாரு. நாங்கள் இங்கேருந்து செலவழிச்சிக்கிட்டு 100-200 செலவழிச்சிக்கிட்டு அங்கே போகிறதுக்கு நான் வந்து வயது 71 வயதில் உள்ள ஆள் பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கேருந்து போய் இது பண்ண முடியுமா? எவ்வளவு சிரமம் எனக்கு. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியை வச்சுருக்கிறாங்க. பழைய ஆஸ்பத்திரியில் கூட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. இப்போ வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் போடலை, கண்ணுக்கு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணல, எல்லா அதுகளுக்குமே டாக்டர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் அதுகளுக்கு பற்றாக்குறையாக இருக்கும்போது இதை பேசாமல் அதாவது துணை சுகாதார நிலையம் சங்கராபுரம் பஞ்சாயத்துன்னு மாற்றிட்டா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வாட்டுக்கு இதை வந்து ஒரு இது அதாவது ஒரு குற்றமாக அவங்க சொல்ல மாட்டோம். அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை. உடனடியாக எல்லா வைத்தியத்துக்கும் டாக்டர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியாகணும். இது என்னுடைய கோரிக்கை, தாழ்வான கோரிக்கை. இதை வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தணும், பார்த்துக்கிட்டு. அவ்வளோதான்.